அதிகப்படியான பேருந்துகள் எடுத்துக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடு வெற்றியடைய இந்த முருகனுக்காக கோஷமிட்டு அரகர கோஷமிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு ஆன்மீக பூமி, யாராலையும் ஒரு துரும்ப கூட அசைச்சு பார்க்க முடியாது. இது வந்து ஒரு காவிப்படை, இது வந்து சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். இன்னைக்கு சாயங்காலம் வந்து இத்தனை லட்சம் மக்களும் கந்த சஷ்டி கவசம் ஒன்றா படிக்கும்போது ஏற்படுற வைப்ரேஷனில் இந்த காவிப்படையை ஜெயிக்கிறதுக்கு எந்த படையாலும் முடியாது. இந்த காவிப்படை மட்டும்தான் இந்த பூமியை ஆளும். இது வந்து ஒரு இந்து மண், இது வந்து ஒரு பாரத நாடு, வந்து இந்து நாடு. பாரத் மாதாக்கு முருகபக்தர் சாமியை பார்க்கலான்னு வந்தோம். நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நீலகிரி வடக்கு மண்டலத்திலிருந்து வரோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங்கை வந்து இதனால் வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது. இது ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங். வந்து வருகின்ற ஆட்சி காலம் வந்து காவி மையத்துக்காக மட்டுமே அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்றோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியத்திலிருந்து வர்றேங்க. ஈரோடு தெற்கு மாவட்டத்தில் நாங்கள் 250 பேர் வந்திருக்கிறோம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும், முருகாய் என்றோது போற்றும். நாங்கள் வந்து எங்களோட முருகரோட இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறோம். முருகர் எங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் யார்கிட்டையும் போட்டிக்காக வரல. நாங்கள் எங்களால் முடிச்ச அளவுக்கான ஒரு சிறிய ஒரு மாஸ் காட்டலாம்னு நினைச்சு வந்திருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று வேர் சொல்ல கலங்குமே. நகர் சேவகா என்றுதரம் திருநீர் அணிவோர்க்கு மேவவாராதே வினை. வெற்றிவேல் முருகனுக்கு. வராங்க, ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த முருக பக்தர்கள் மாநாடு மிக சிறப்பாக வெற்றி பெற்று இது எல்லாமே ஓட்டாக கன்வெர்டட் ஆகி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறணும். அது எல்லாரும் அந்த இடத்தோட செயல்படுங்க. நன்றி. கடலூர் மாவட்டம் விருதுநகர்லேருந்து வரோம். முருகன் மாநாடு பார்க்கணும். விருதாச்சலத்துலேருந்து வரோம். முருகன் பக்தர் மாநாடு தோசம் தான் வந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்த மோடிஜிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இதுபோல் என்றும் சிறக்க வேண்டும் என்று மனமாக வைத்து முருகன் வாழ்த்து வருவார். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியுடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் நான். என் பேர் வந்து கவிதா வெங்கடேசன். நட்சத்திர கோவில், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர கோவில் வில்வாரணி முருகர் அப்படின்னு பேர் அந்த மலைக்கு. அந்த முருகர் கோவிலில் வச்சு பூஜை பண்ணி 3 நாட்களாக வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்திருக்க வேல் இது. இந்து முன்னணி அழகான ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்காங்க. நம்ம இந்துக்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துறதுக்காக இந்த தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழர் முருகருக்கான ஒரு மாநாடு இது. ரொம்ப நல்ல ஒரு ஏற்பாடு இது. நல்லா அழகாக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. எல்லா வசதியும் இருக்குது. இங்கே வாகனம் வந்து போகிறதுக்கும் மக்கள் உட்கார்றதுக்கும் தண்ணீர் ஏற்பாடு முதற்கொண்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய இந்து ஒற்றுமையை நிலைநாட்டுறதுக்கான ஒரு நல்ல நேரம் இது. வரக்கூடிய 2026 தேர்தல் வந்து நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கக்கூடிய நம்ம கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த மாடல் கட்சியை தூக்கி எறியறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது. இதுல நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய இந்து ஒற்றுமையை இந்த நேரத்தில் நம்ம வெளிப்படுத்துறோம். 5 லட்சம் மக்கள் வருவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தோம்னா குறைஞ்சது நம்ம ஒரு 10 லட்சம் பேராவது இங்க இருப்போம்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த 5 மணிக்கு நம்ம படிக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு வர முடியாத, மாநாட்டுக்கு வர முடியாத பெரியவங்க நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம வீட்டில் 6 விளக்கை ஏற்றி வச்சு முருகனுக்கு கந்த சஷ்டி கவசத்தை படிச்சு நம்மளுடைய ஒற்றுமையை, இந்து ஒற்றுமையை நம்ம இது மூலமா நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு அரோகரா, அறுபடை முருகனுக்கு அரோகரா, அரோகரா. ஒத்துமை இல்லைன்னு சொன்னாங்க இந்துக்கள் கிட்ட. இன்னைக்கு இந்துக்கள் எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறோன்றதை நிரூபிச்சிருக்கோம்.
பிஜேபி கண்டிப்பாக பிஜேபி ஆட்சி அமைக்கும். இந்த ஓட்டுகள் எல்லாமே இந்துக்களாக வந்திருக்க அனைவருமே ஓட்டுக்களாக மாறும். கண்டிப்பாக பிஜேபி வரணும். வெற்றிவேல் முருகனுக்கு மயிலாடுதுறையிலிருந்து சாமி. இன்றைக்கு முருக எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில். என்றைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஆன்மீக பூமியாக உருவாகிவிட்டது. பெரியார் மண் இன்றைக்கு ஆன்மீக மண்ணாக மாறிவிட்டது இந்த மதுரையில். இது தமிழகம் எப்பொழுதுமே ஆன்மீக மண் தான். இங்கே வேற எதற்குமே இடமில்லை. சேர சோழ பாண்டியர்கள் எல்லாமே இங்கே பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு திரும்புகிறது. எனவே இந்த எழுச்சி இனி தொடரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மயிலாடுதுறை மோடிக்கண்ணன். திராவிட மண்ணு சொன்னவங்களுக்கெல்லாம் இது ஒரு சவுக்கடி. இது ஆன்மீக பூமி தான். ஆன்மீகம் மட்டும்தான் ஆள முடியும். இந்த திராவிடம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க பற்றியெல்லாம் அதுக்கு இது முதல் அடி. இன்னும் போக இது ட்ரெயின் தான். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பிஜேபி ஆளும் தாமரை மலர்ந்தே தீரும். வெற்றிவேல் முருகனுக்கு பிறவி 26 பிஜேபி மலர்ந்தே தீரும். வெற்றி வெற்றி. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே முருகமையின் முருகன் நம்பி என்னுடைய நம்பிக்கையால் ஈரோடு மாவட்டம் சிவகிரி காகம் கிராமத்திலிருந்து சிவகுமார குருக்கள் பேசுகிறேன். இந்த மாநாடு பெரிய அளவில் நடைபெற்று ஆன்மீகம் இன்னும் குட்டியாது. ஆன்மீகம் இன்னும் மென்மேலும் வளரும் என்பதற்கு இந்த மதுரை மாநாடு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முருக பக்தர்களுக்கும் முருகனுடைய திருவுருள் கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பால சுப்பிரமணியருக்கு, ராகம் கல்யாண சுப்பிரமணியருக்கு அரோகரா. வாழ்க வளமுடன். மாவட்ட செயலாளர் கடவுளே உண்மையான கடவுள் கடவுள் அவருக்காக ஆறுபடை அமைச்சர்கள் நல்ல சந்தோஷம். ஆறுபடி நாங்கள் போய் பார்க்க முடியாது. ஒரே இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்தளவு பிறவியில் நாங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் பார்த்தளவுல எத்தனை மாநிலத்தில் நீங்கள் வந்திருக்காங்க? வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஒட்டுமொத்த இந்தியா சூழ்நிலையோட எல்லாம் பார்த்துருக்கீங்க. வெளிசைடுள்ள பார்த்தவங்க நீங்கள் எவ்வளோ காலமாக முருகனை பற்றி எனக்கு அப்படிதான் கிடக்கும். ஓகே பேசுறீங்களா நீங்க? முருகனை பாத்தியா? உள்ள போய் சாமியை பாத்தியா? என்ன சொன்னாங்க சாமி? முருக கடவுள் என்ன சொன்னாங்க? என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதல்? என்ன படிக்கிறீங்க நீங்க? என்ன படிக்கிறீங்க? ஓகே சரி சரி. எடப்பாடினாலே முருகருக்கு கருப்பர் கூட்டம், இந்த திராவிட கூட்டத்துக்கு மொத்தத்துக்குமே இந்த ஒரு மாநாடு ஒரு சௌகரியாக இருக்கும். அடுத்து அமையர் ஆட்சி முருகரோட ஆட்சி அமையும். இந்த கூட்டம் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, குன்றத்தானுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, நாதனுக்கு, பழனி பாலகண்டாதவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சதிவேல் முருகனுக்கு. இதற்கெல்லாம் 2026 முருக பக்தர் மாநாடு மட்டும் அல்ல, இந்துக்களின் ஒட்டு உணர்வு, ஒரு உணர்வுகரமான ஒரு வெளிப்பாடு வெளிவரும் என்பதை ஆணித்தரமாக ஆறுபடை வீடு முருகன் முன்னாடி தெரிவித்துக் கொள்வோம். எங்கிருந்து வரீங்க? மாதிரி டவுன்லேருந்து வர்றேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஏற்பாடு, எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நல்ல ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது. சூப்பர். அணைக்கட்டு மேற்கொண்டு தலைவர் பிஜேபி பாஜக. பாஜக ஓகே மேற்கொண்டு தலைவர்
அணைக்கட்டை மேற்கு ஒன்றிய பாஜக ஒன்றிய செயலாளர். நாங்கள் மேற்கு ஒன்றியத்துக்கு நேற்று இரவு கிளம்பினோம். எல்லாருக்கும் மாநாடுக்காக வந்திருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விட அதிகமான முருக பக்தர்கள் கூட்டம் நிறைய வந்துகிட்டே இருக்கிறாங்க. வேலூர் வந்துருக்காங்க. அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவர்களுடைய உத்தரவின் பேரில் எல்லாரும் வந்துருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடு. முருக பக்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு எண்ண அலைகளை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு மிக கணிச்சதை விட அதிகமான துல்லியமான அளவுக்கு மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு. 6 படை முருகனையும் ஒரே இடத்துல தரிசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான கட்டமைப்பு நம்ம இந்து முன்னணி மற்றும் பாஜக போன்ற எல்லா தோழமை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்ருக்காங்க. பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. இது மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீதான எல்லா பாசத்தையும் அன்பையும் இந்து சொந்தங்கள் என்கின்ற ஒரு உணர்வை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு திகழ்ந்துட்டு இருக்குது. இது எல்லா மக்களும் இன்னும் வந்துட்டே இருக்கிறாங்க. மாநாடு முடிகிற வரைக்கும் ஜனங்க வந்துட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்றது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு முருகப்பெருமானோட வேண்டுகோள். வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். 5 லட்சம் பக்தர்கள் ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் பாடும் நிகழ்ச்சியை உலகமே காணப்போகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு. திருப்பரங்குன்றத்திற்கு சென்றிருந்து விபூதியை உள்ளே வைத்து வெளியில் வருவதற்குள் விபூதியை அளித்து விட்டார். இதை இந்து மக்களாகிய நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்து மக்கள் ஒவ்வொரு இந்து மக்களுடைய உணர்வுகளையும் அவர் புண்படுத்தியுள்ளார். அதனை வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். பாரத் மாதா கி ஜெய். முத்தாய்ப்பாக சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மகா தீபாராதனை அந்த 6 முருகனுக்கும் நடுவில் பிரம்மாண்டமாக இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு இருக்கும். எப்படி கங்கா ஆரத்தி இருக்குமோ,
எப்படி நதி தீரத்தில் ஆரத்தி காண்பித்து வழங்குகின்ற வழக்கம் இருக்கிறதோ, அதுபோல மகா தீபாராதனை ஆரத்தியானது நிற்கும். அதுதான் கடைசி. அது முடிஞ்ச பிறகுதான் நம்மெல்லாம் போவோம். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இந்த நிகழ்ச்சி தீபாராதனை காமிச்சு முடிக்கிற போது 8 மணி ஆகும் தோராயமா. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பல லட்சம் அண்ணாமலைஜி மேடைக்கு வந்துடலாம் ஜி மேடைக்கு வந்துடலாம் நேரம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை அவர்களை வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது அண்ணா எல்லாம் உட்காரலாம். மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம், பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம். இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம், பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம். எந்த நாளும் பேதமின்றி இணைந்து வாழுவோம், இந்து புகழ் இந்து தர்மம் முழங்க செய்வோம். எந்த நாளும் பேதமின்றி இணைந்து வாழுவோம், இந்து புகழ் இந்து தர்மம் முழங்க செய்வோம். இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம், பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.
இந்த நாட்டை, ஆன்மீக நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை துறவியர் பெருமக்களுக்கும், கூடியிருக்கின்ற அத்தனை முருக அடியார்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற பொழுது அருணாத பெருமான் போற்றுவார். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகப்பெருமான் என்று முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்றார் அருணாத பெருமான். அது மட்டுமல்ல, இந்த மதுரை மண்ணிற்கு பல்வேறு சிறப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உண்டு. இந்த நாட்டிலே கண்ணையானவள் தன்னுடைய உண்மையை நிலைநாட்டுவதற்காக அரசாட்சி தவறை உணர்த்திய பெருமை இந்த மண்ணிற்கு உண்டு. அதுபோல ஏழை பங்காளிக்காக இறைவனே சிவருமானே பிட்டுக்கு மண் சுமந்த சிறப்பும் இந்த மண்ணுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்ற வேண்டும் என்றால் கந்தபுராணம், கந்தபுராணம் இல்லை என்றால் எந்த புராணமும் இல்லை என்று சொல்லுவது போல கந்த புராணத்திற்கு என்ன சிறப்பு? மற்ற புராணங்கள் எல்லாம் எதிரிகளை எல்லாம் அழித்தார்கள், வதம் செய்தார்கள் என்று உண்டு. ஆனால் முருகப்பெருமான் சூரபன்மனை வதம் செய்யவில்லை. முருகப்பெருமான் எதிரியையும் மன்னித்து அருளுகின்ற தன்மை முருகப்பெருமானுக்கு மட்டும். பெரியவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், RSS பேரியக்கத்தினுடைய எல்லா அதிகாரிகளையும், இங்கே அலைகடல் என திரண்டு வந்திருக்கின்ற உங்கள் என்னுடைய ரத்தத்தின் ரத்தமான காவி சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் இதயம் கனிந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி! பாரதம் உலகின் குருவாய் மாற வேண்டும் என்ற ஒரு லட்சிய கனலை மட்டுமே வேள்வியாய் உள் சுமந்து இந்த பாரத தேசமெங்கும் லட்சக்கணக்கான காரியகர்த்தர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி சுயநலமின்றி வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற RSS பேரியக்கத்தினுடைய எல்லா அமைப்புகளிலும் உள்ள என்னுடைய உடன்பிறப்பான காரியகர்த்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் நன்றி கொடுக்கிறேன். ஏன் இந்த முருக பக்தர்களின் மாநாடு அவசியம்? இந்த பாரத தேசம் என்ன? நமக்கு அருளுரை வழங்கிய ஆதீனம், பெரியவர் ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள், இது ஆன்மீக பூமி என்று சொன்னார்கள். ஆமாம்,
ஏதோ ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மீது போர் தொடுக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு கண்டத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மண்ணின் மீது போர் தொடுத்து அந்த மண்ணின் மக்களை அடிமையாக்கி அந்த மண்ணின் மக்களை மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு ஆசை காட்டியும் அதிகாரம் ஊட்டியும் தன்னுடைய அடக்குமுறையாலும் அவர்கள் முழுவதையும் தன்னுடைய அடிமைத்தனத்தின் கீழே கொண்டு வந்து இந்த உலகம் முழுமைக்கும் தன்னுடைய இனமாக மாற வேண்டும் என்று நினைப்பதுதான் தேச விரோத சக்திகள். ஆனால் தேச விரோத சக்திகளுக்கு உட்பட்டு ஆளாகி காணாமல் போன எண்ணற்ற வரலாறுகளின் தேசங்களின் வரலாறுகளின் பெயர்களை நாம் வரலாற்றில் பார்க்கலாம். ஆனால் எனது பாரத தேசத்தை மட்டும் ஏன் அப்படி செய்ய முடியவில்லை? ஏனென்று கேட்டால் எனது பாரத தேசத்தை நீங்கள் பல்வேறு இனங்களாக, பல்வேறு ஜாதிகளாக, பல்வேறு மொழிகளாக நீங்கள் பிளவுபடுத்தி கூறு போட்டாலும் ஒவ்வொரு முறையும் எனது தேசம் எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் எனது தேசத்தின் அடிநாதம் இந்து தர்மம். எனது இந்து தர்மம் இருப்பதால் தான் ஒவ்வொரு முறையும் என் தேசம் எழுந்து நிற்கிறது. நீதி கிடைக்கிறதோ இல்லையோ, நீதிமன்றத்தில் நமக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முருகன் என்று சொன்னால் அழகு என்ற பொருள். முருகன் என்று சொன்னால் அழகு என்று பொருள். தொல்காப்பியத்தில் 10 பாட்டு இருக்கிறது. 10 பாட்டில் முதல் பாடல் நக்கீரனால் உருவாக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் ஆற்றுப்படுத்துதல் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த மதுரை மண்ணிற்கே மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, அருணகிரிநாதரை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். அருணகிரிநாதருடைய வரலாற்றை படித்து பார்த்தோம் என்றால் அது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும்.
ஆனால் முருகப்பெருமான் ஆட்கொண்ட பிறகு அவர் பாடிய பாடல் திருப்புகழ் முத்தை தரு பக்தி திருமகன் என்ற பாடல் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலாக ஆறுதலாக அமையும். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருப்புகழை பாடினால் உங்கள் எல்லோருக்கும் கேட்கிறேன், இங்கே 3 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு மேலாக வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் வாய் மடக்கணும் என்று சொன்னால் திருப்புகழை பாட பாட வாய் மடக்கும். அப்படிப்பட்ட திருப்புகழை அருணகிரிநாதர் நமக்கு உருவாக்கி தந்த அற்புதமான முருகப்பெருமானினுடைய புகழையெல்லாம் பரப்புகின்ற இந்த நிகழ்வு என்பது உண்மையிலே இன்றைக்கு எல்லோரும் அழைத்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ தடங்கல்கள் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள். தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்தி கட்டிருக்கிறார் நமது சுப்பிரமணிய சுவாமி காடேஸ்வரன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள். எனக்கு பின்னாலே நமது அன்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பேச இருக்கிறார். பக்தந்தி இருக்கிறார்கள், வன்னியடியில் பண்ணியிருக்கிறார்கள். ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர், పవన్ గారు నిన్ని ఎక్కడికే వర్షిని పవన్ గారు ఎక్కడికి వర్షిని కరెక్టా தெலுங்கு ஆனா செலவு பார்த்தா நயினார் நாகேந்திரன் தெலுங்குல பேசிட்டார் அப்படிம்பாங்க. உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம். நமக்கு தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு, அதைத்தான் வேலைக்கு சொல்றோம். மலையாளம் இருக்கிறது, தெலுங்கு கன்னடம் இருக்கிறது. நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முருக பக்தருடைய மாநாடு. இன்றைக்கு நாம் உண்மையிலே இவ்வளவு கூட்டத்தை தாண்டி இன்னும் இதே அளவிற்கு கூட்டம் இன்றைக்கு வெளியில இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய விஷயம். நான் கூட இப்படி அளவுக்கு வருவார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு நம்மளுடைய மதகுருமார்கள் இங்கே கனிமொழி அக்கா அழகாக பேசினார்கள். என்ன இப்படி இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ சொர்க்கபுரியில் நம்ம போயிட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அத்தனை ஆன்மீகமும் இந்த கலந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்க்கிறேன். கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். அதிபதியே குருபரனே அருளிதியே சரவணனே, அதிபதியே குருபரனே அருளிதியே சரவணனே. பனியது மழையது நதியது கடலது சகலது உனது கருணை எழுவது. பனியது மழையது நதியது கடலது சகலது உனதொரு கருணை எழுவது. வருவாய் புகழே வேலை மருதமலை முருகா. நன்றி, வணக்கம். முருகனுக்கு பின்னாடி இருந்து ஒன்றும் வரமாட்டேங்குது. இங்க ஒரு 4 பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர்
தமிழகத்தில் போதும் இது சொன்னால் போதும் அப்படிங்கிற மேடை வாங்க ஒரே மக்கள் பார்த்துவாங்க. மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சிறப்புரையாற்றுவார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அன்பு சொந்தங்களே, இந்து சொந்தங்களே, நாம் யாரும் கூட நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. காரணம், வருண பகவான் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நம்மளை சோதிக்க போவது கிடையாது. அவர்கள் உள்ளிட்ட இந்த இயக்கத்திற்கு கடைகோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், எழுச்சியான ஒரு கூட்டம், ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள், நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகபெருமானை மையமாக வைத்து மதுரை மாநகரத்தில் சங்கமித்து இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க. ஒரு இனம் தன்னுடைய குரலை உரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது, தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது, தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். பெரியவர்கள், தாய்மார்கள், சாது சன்னியாசி, எல்லா மடத்தினுடைய பாரம்பரியம் மிக்க மடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஐயா எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க. RSS இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண் அவர்களும் கூட இங்கே நம்மோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களை, ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல யூதர்கள், ஜூஸ், மொத்த மக்கள் தொகையில வெறும் 0.2 விழுக்காடு இருக்கிறாங்க. 0.2 விழுக்காடு. அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் 0.2 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் 4 நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். 4 நாடுகளோடு. அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்றார். ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு போயிட்டாங்க, அண்டர் கிரவுண்டுக்கு. அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும், வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது. வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், நீ இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார். பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டில் சில பேருக்கு பிரச்சனை. நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் எப்படி நிற்கிறான் பாரு, அமெரிக்காக்கார் எப்படி நிற்கிறான் பாரு. இன்னைக்கு இந்தியர்கள் முதலாக நாம் பார்க்கின்றோம், நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன் என்று. அன்பு சொந்தங்களே, அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம், பரவாயில்ல மன்னிச்சு போயிடும். பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம், மன்னிச்சு போயிடும் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடைகோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும், காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுல என்னைய மதிப்பாங்களா, கடைக்கோடியில் உட்கார்ந்து இருக்கிற நான் விஐபியா, எனக்கு சேர் கொடுப்பாங்களா, எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு, என்னுடைய வாழ்வியல் முறையை காட்டக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கிறீர்கள். இதுல எச்சரிக்கை மணி அங்க போகும். முருகபெருமான் நல்லா பாருங்க, 6 படி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க, நல்லா பாருங்க. எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை.
அறிவு ஞானம் பழனி. என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், அதற்கு ஒரு வீடு. திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன், அதற்கும் ஒரு வீடு. நல்லா யோசிச்சு பாரு. என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன், அதற்கும் ஒரு வீடு. சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில போயிருப்பேன், அதற்கும் ஒரு வீடு. ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும். முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஐயா அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நான் சொல்லி இருக்கேன். என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத, ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா, எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க. கிறிஸ்தவ மதம் 230 கோடி, கிறிஸ்தவ மதம் 200 கோடி, இந்து மதம் 120 கோடி. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க 190 கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டடுங்கிறாங்க. 230 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவங்க 120 கோடி. எத்தனை நாட்டில் இருக்காங்க பாருங்க. இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க? கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை 120 நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை. இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை 53 நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை. அன்அஃபிலியேட்டட் எந்த மதத்தையும் சாராதவன் 10 நாடுகள் அவர்களும் பெரும்பான்மை. ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன் 2 நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். இரண்டாவது, இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணுங்க ஐயா, ஒருத்தருக்கு இருக்கணும். முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்ததியினருக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்கள், யாருக்கோ பிரச்சனை, எனக்கு இல்ல, அந்த பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு வரும். யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க, பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கட்டணம் வசூல் பண்றாங்க, நமக்கு அது வரும். 6 படை வீடுகள் 5 லட்சம் பேர் கடந்த 4-5 நாட்கள்ல, நேற்று மட்டுமே 1.25 லட்சம் பேருங்க. 6 படையில் இருக்கக்கூடிய முருகபெருமானையும் இங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று, ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை, அமைதியாக தரிசித்து போறாங்க. ஆனா 6 படையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா? கேட்டு பாருங்க. இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம். இதற்கு தமிழகத்தில் 2 சட்டங்கள் இருக்கிறது. இந்துவுக்கு ஒரு சட்டம், இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம். எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மண்ணில் என்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்கள், என்று சொன்னேன், கடந்த 10 ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவில் 12 கோடி உயர்ந்திருக்கிறது. 200 கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை 35 கோடி உயர்ந்திருக்கிறது. 2050 முடியும் பொழுது, 55 முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக 2055 மாற இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பாருங்க, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம். மோர் நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் இன் நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா than in the whole of Europe. அது எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்கக்கூடாது. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். 120 கோடி இருக்கக்கூடிய உலகத்தில் இன்னைக்கு 4வது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே போல இருக்கணும். காரணம், இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வேறு, ஆன்மீகம் வேறு, இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள். ஆனா நம்ம ஊரில் அப்படி பிரிக்க முடியாது. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறையில். இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் நம்ம பாடுறோங்க, 20 நிமிஷம் நம்ம பாட போறோம். இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டம். கேள்வி நம்பர் 1. இல்ல இது ஒரு மந்திர நூலா? இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு.
சில பேர் அதையும் சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும், இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். இது 3 விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள், பக்தியாக பார்க்கிறாங்க, ஆன்மீகமா பார்க்கிறாங்க. கந்த சஷ்டி கவசம். கந்தங்கிறது என்னங்க ஐயா? நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்குங்க. உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்க மட்டும்தான் போய் எண்டாவதுங்க ஐயா, பாதங்கள்ல கைகள்ல. அதே போல தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்ல அது போய் நிக்குது. அதை பழைய தமிழ்ல 18ஆம் நூற்றாண்டுல சென்னி மலையில இந்த நூலை முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய 2 இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி. இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம். ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி. எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே உள்ள பாத்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும். கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம் சொல்றோம். இது இன்னொரு விதத்துல பாருங்க, சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும், சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகைப்பையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது. இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குது. இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லா கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கு. அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம். தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம். இந்த மொழியை பிரிச்சு பார்க்க முடியாது. அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வர போகின்றோம்? ஒரு கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு விஷயம் நாம் பேசலாங்க ஐயா, ஒரு விஷயம். அன்பு சொந்தங்களே, இன்று நாம் பாடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம். சஷ்டி ஒரு நாள்லையும் முருகன் கோவில்ல வரும்பொழுதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோம். அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை இருக்குதுங்க. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகா புராணங்கள் என்று சொல்லுவார்கள். 18 மகா புராணங்கள் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவாங்க. முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும்தான். முருகன் வந்து வட இந்தியாவில் யாருக்குமே முருகனை தெரியாது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மகா புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மகா புராணமும் சேர்ந்து 95,000 ஸ்லோகன் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் 1,00,000 ஸ்லோகன் இருக்கு. ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு? அதை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் 1898 நேபாள ஓலைச்சுவடைகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் 81,000 ஓலைச்சுவடிகள் தான், ஸ்லோகங்கள் தான். அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய நாம் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும். நம்முடைய பண்டைய தமிழ் நாகரிகம், கலாச்சாரம், வழிபாடு எல்லாத்தையும் தேடி படிக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் இருக்குதுங்க ஐயா. ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றோங்க ஐயா. இன்னைக்கு நாம சொல்ற திருப்புகளே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாகத்தாங்க ஐயா அச்சுக்கு வந்துச்சு. 2 உதாரணத்தை மட்டும் தான் நான் கொடுக்குறேங்க. 1871 கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க. சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்களும். அன்னைக்கும் தீட்சிதாரன் சொல்றாங்க இந்த கோவில்ல வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வெள்ளக்கார ஜட்ஜு சொல்றாரு, எப்படி வழிபடுவீங்க, பாடி காட்டுங்க அப்படி. தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கோவில்ல டைப்பிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அருமையா இருக்கே இந்த பாட்டு. தீட்சிதார் தனியா கூப்பிட்டு, ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க, என்னங்க ஐயான்னு கேட்கிறாங்க. ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகழ் அப்படிங்கிறாங்க. 5 ஆண்டுகளாக 5 நூற்றாண்டுகளாக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்டோடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகளை அச்சில ஏத்துறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயா, அவ்வளவு இடத்துல இருக்கு. 5400 ஆண்டுகள் பழமையான தமிழினம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் 5400 ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்போம். அதுதான் அருமை சொந்தங்களே, இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேர்வோம். அதைவிட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம். நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக
தைரியமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. 2 நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க. அதை தைரியமா நீங்க காட்டுங்க. நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார். 4 நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூறை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறான். இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க. அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொந்தங்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. டெட்ராய்ட் ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்க இருந்தாங்க வந்துச்சு. 10 ஆண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்டுடைய மக்கள் தொகை மட்டுமே 25 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு. யுஎஸ் அட்லாண்டிக் சிட்டி கேம்பிளிங்காக ஆரம்பிச்சாங்க, காணாம போயிடுச்சு. டெட்ராய்ட் மேனுஃபேக்சரிங்காக ஆரம்பிச்சாங்க, காணாம போயிடுச்சு. ஆனா கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க, மதுரை முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம், 4வது சங்கத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது. பாருங்க, கோவில்கள் எங்கேயெல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க. காசியை பாருங்க, உஜ்ஜயினை பாருங்க. தமிழகத்துல கோவிலுக்காக பஞ்சம். 44,000 கோவில்கள் என்று சொல்லுகின்றோம். அதையெல்லாம் தாண்டி எத்தனை இலக்கியங்கள், எத்தனை கோவில்கள் ஏற்றப்பட்டிருக்கு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் 120 ஐயா. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 274 சிவாலயங்கள். மங்கள சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள், 33 சக்தி பீடங்கள். எல்லா நகரமுமே ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்துக்கு அழிவு இல்லை, அந்த கலாச்சாரத்திற்கு அழிவு இல்லை, அந்த தமிழ் மக்களுக்கு அழிவு இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சி அரசியல் பேசக்கூடாது இருந்தும் ஒரு சின்ன விஷயத்தை அரசியலாக பேசுகின்ற 5400 ஆண்டுகள் சந்தோஷம். 5400 ஆண்டுகள். ஏன் 5400 ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்து இந்த கலாச்சாரம் இருந்ததால் 5400 ஆண்டுகள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நம்முடைய கடமை. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ நகரங்கள், ஐயா பவன் கல்யாணம் வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் திருப்பதி கோவிலுடைய சொத்தை எஸ்டிமேட் பண்றாங்க. தி டோட்டல் அசெட் ஆஃப் திருப்பதி டெம்பிள். திருப்பதி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 917 இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க, சென்னை உட்பட. மொத்தமாக அசஸ் பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே 2,47,000 கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு இருக்கு. 2,47,000 கோடி. தமிழ்நாடு அரசினுடைய ஒரு பட்ஜெட்டுங்கிறது 3 லட்சம் கோடிங்க ஐயா. அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல், ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் நெறி, ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார். முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம். நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க. எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, போகும் பொழுது வரும் பொழுது எதுவும் நமக்கு நடக்காது. காரணம், எப்பொழுதும் முருகபெருமான் நம்ம கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எனக்கு முன்பு சிரவையாதீனம் சாமி பேசும் பொழுது ஒரு அற்புதமான கந்தர் அலங்காரத்தை சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லுங்க போதும் என்றார். ஐயாவுடைய அனுமதியோடு மறுபடியும் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன். நாள் என் செய்யும். இன்னைக்கு நாள் சரியில்லை, செவ்வாய்க்கிழமை பண்ணாதீங்க, புதன்கிழமை பண்ணாதீங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். ஒரு வினை என்னதான் பண்ணிடும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். சனி பகவான் வந்துட்டாரு, சுக்கர பகவான் வந்துட்டாரு, சூரிய பகவான் வந்துட்டார். கொடும் கூற்று என் செய்யும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பே வந்து தோன்றினார். இது நம்முடைய கந்தர் அலங்காரத்துக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் சொன்னார். எப்பொழுதுமே ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றான், நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதனாலதான் பாருங்க, மழை வந்த மழை கூட நின்று இருக்கிறது. ஏன்னா பவன் கல்யாணம் அவங்க பேசி கந்த சஷ்டி கவசம் முழுவதுமாக முடிந்து அதன் பிறகு தீபாராத்தனை சாமிக்கு காட்டி நமக்கு காட்டும் வரை மழை வரப்போவது கிடையாது. கண்ணீர் துளிகள் மட்டும் வந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாநாடு நடத்தியதற்கு, இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து காட்டியதற்கு, எத்தனையோ மனிதர்கள் பெயர் தெரியாம இந்த இயக்கத்துல
டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறார். முன்னாடி இல்லாம ரோட்ல அவ்வளவு பேர் நிற்கிறார். அத்தனை இந்த பேர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக 4 முன்னாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார். சாதாரண பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள். முருக பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். அழைப்புதல் வாங்கிய கட்சி தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய தொண்டர்களை தலைவர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாநாடாக நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னது போல இன்னி தமிழ்நாட்டில் மதுரை முருகர் மாநாட்டுக்கு முன்பு, மதுரை முருகர் மாநாட்டுக்கு பின்பு என்றுதான் அரசியல் சரித்திரம் இருக்கும். அதை நடத்தி காட்டியதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ரம்பனுக்கு, வேலனுக்கு, பாலனுக்கு, அழகனுக்கு, குமரனுக்கு, வேல்வேல் வேல்வேல், வெற்றிவேல் வெற்றிவேல், வீரவேல் வீரவேல், கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, பாலனுக்கு, அழகனுக்கு, குமரனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, அடுத்தபடியாக நாம் எல்லாம் மலையிலே, திருத்தணி மலையிலே வைகாசி விசாகத்தன்று வைத்து வழிபட்ட வேல், இங்கே 6 மடையிலே வைத்து 6 நாட்களும் வழிபட்ட வேல், அந்த வேலை நம்முடைய பவன் கல்யாண் ஐயா அவர்களுக்கு, மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு, அண்ணா கொஞ்சம் முன்னாடி வாங்க, 2 பேர் வாங்கினா 2 பேர் வாங்கினா, நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு, நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் சேர்ந்து நம்முடைய அன்பளிப்பாக முருகனுடைய அருளை வழங்கக்கூடிய வகையில் இந்த வேலை தருகிறார்கள். முருக பெருமானுக்கு வணக்கம், மதுரைக்கு வணக்கம், மதுரை மக்களுக்கு வணக்கம். முருக பக்த மாநாட்டை நடத்தும் இந்து முன்னணிக்கும், இந்து முன்னணியின் தலைவர் திரு காடேஸ்வர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வணக்கம். திரு எல் முருகன் அவர்களுக்கும், திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், முன்னாள் ஆளுநர் மேதகு தமிழிசை அவர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் சாதனை சேதார் நாகேந்திரன் என்று ஆகி போகிறார். அவருக்கு என் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் சன்னியாசிகள், குருமார்கள், மதாதிபதிகள், ஜியர்கள் அனைவரையும் எவது சிரம் தாழ்த்தி தலை வணங்குகிறேன். என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு என்னை வளர்த்தது முருகன். அந்த வீரவேல் முருகனுக்கு எனக்கு துணிச்சல் தந்தது முருகன். அந்த சுரவேல் முருகனுக்கு, மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம். முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன.
மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம். மீனாட்சி அம்மன் தாய் பார்வதியின் அம்சம். எனவே முருகனின் தாயாரும் மதுரையில் தான் உள்ளார். முருகனின் தந்தை சிவபெருமான் முதல் சங்கத்துக்கு தலைமை ஏற்று மதுரையில் தான் இருந்தார். எனவே இந்த மதுரையில் தாயமே இருக்கிறார், தந்தியும் இருக்கிறார், மகனும் இருக்கிறார். அப்படின்னா மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தின் விளைவாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்தார். தென் தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார். அவர் சிலைக்கு அருகே மயிலும் வைக்கப்பட்ட உள்ளது. தேவர் மூலம் மனித உறவில் முருகன் வாழ்ந்தார். அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தாழ் பணிந்து வணங்குகிறேன். இப்போது மதுரையில் நடத்த ஒரு நிகழ்வை சொல்ல போகிறேன். இன்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம், அருளை பெருக்கிறோம், குங்குமம் பெருக்கிறோம், பிரசாதம் கிடைக்கிறது. ஆனால் இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். ஒரு காலத்தில் மதுரையே இருண்டு கிடந்தது. நமக்கு ஒளி கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒளி இல்லை. நமக்கு சிந்தூர் கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் சிந்தூர் கொடுக்க ஆள் இல்லை. எந்த ஒளிப்பாடும் இல்லை. கோயில் நொறுங்கி போய் இருந்தது. ஏன் தெரியுமா? 14ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மதுரையை மாலு கஃபூர் லூட் பண்ணினான். அதன் பிறகு 60 வருஷங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை. மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டு இருந்தது. அது மதுரையின் இருண்ட காலம். 14ஆம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது. அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர இளவரசர் குமார கம்பனன். இதுல இருந்து என்ன தெரிந்தது? நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை. அதுவும் யாராலும் அழிக்க முடியாது. நமது கலாச்சாரம் ரொம்ப ஆழமானது. நம்மை அசைக்க யாராலும் முடியாது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது. அது இன்றும் ஆழமாக இருக்கிறது, இனியும் ஆழமாக இருக்கும். இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம். முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து தலைக்கிறது. அறம் என்பது என்ன? உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம். எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம். தீவர்களை செய்வது அறம். தீவர்களை வதம் செய்வது அறம். அதன் பேரே புரட்சி. அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். நம்ம எல்லோரும் இங்க வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக, புரட்சி தலைவர் முருக பெருமானுக்காக, உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக. அநீதியை அழித்ததால் அவர் புரட்சி தலைவர். சமமாக நடத்தியதால் அவர் புரட்சி தலைவர். நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம், அம்மனை பார்த்து கேட்கலாம். இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது. அதை பற்றி சொல்கிறேன். இந்த சிந்தனை ரொம்ப காலமா இருந்தது. அதை பற்றி சொல்கிறேன். நான் 14வது வயதில் சபரிமலைக்கு போனவன். தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன். நான் சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியில்
பட்டையுடன் ஸ்கூலுக்கு போனவன். சிறிது காலத்திலே மாற்றம் தெரிந்தது. அடுத்த 10 ஆண்டுகளில் நெற்றியில் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள். எனவே என் 14வது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன். எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை நாம் பெருத்துப்படுத்தவில்லை. காரணம், நம் இந்துக்கள் செக்குலரிஸ்ட். ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஹிந்துவாக இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை. ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி. இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம். என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது. அதை கேட்க நீங்கள் யார்? உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். என் மதத்துக்கு மரியாதையை கொடுக்க விட்டாலும் பரவாயில்லை, அவமரியாதையை செய்யாதீர்கள். முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா? அதனால சொல்றேன், சீண்டி பார்க்காதீர்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. సజ్జనుడికి కోపం వస్తే, సహనంతో ఉన్నవాడి కోపం వస్తే వాడిని ఆపడం ఎవరి తరంగా? முருகன் தமிழ் கடவுள். ஆனால் அவர் எல்லா இடத்திலும் பறந்து இருக்கிறார். வட இந்தியாவில் கார்த்திகேயராக, ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக, தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார். முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்றி இருக்கிறது. எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடக்கிறது. நிறத்தில் எந்த பேதமும் இல்லை. நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை. கிருஷ்ண பகவான் கருப்பு, காளி மாதா கருப்பு. நாம் நிறத்தின் வழியாக பார்ப்பதில்லை, அகத்தின் வழியாக பார்க்கிறோம். ஆனால் இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது. நம்மை இணைக்கும் முருகனை சீண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம். கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர். அவர்களுக்கு கிண்டல் செய்யும் உரிமை உள்ளது. அந்த உரிமையும் ஜனநாயகம் கொடுத்துள்ளது. அவர்கள் என் கடவுளை கேலி செய்தனர், என் கலாச்சாரத்தை கேலி செய்தனர், என் பண்பாட்டை கேலி செய்தனர், என் பார்வையை கேலி செய்தனர். கேட்டால் இதுதான் செக்குலரிசம் என்பார்கள். மற்றவர்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த அவர்கள் யார்? முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார்? அறத்தை அசைத்த பார்க்க அவர்கள் யார்? அவர்களால் மற்ற மதங்கள் பற்றி இது போல பேச முடியுமா? அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் பற்றி
நம் மதத்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? நாம் அமைதியானவர்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள கூடியவர்கள். மீனாட்சி அம்மன் கோவில் 60 ஆண்டுகள் மூடி கிடந்தும் பார்த்து கொண்டுதானே இருந்தோம். அந்த துணிச்சலால் பேசுகிறார்கள். பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல. இங்கு உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தாலே போதும். ஒரு பார்வை. நம்ம கடவுள்னு திட்டுறது கூட்டம் காணாத கூட்டம் ஆகிவிடும். சிவபெருமானை நெற்றிக் கண்ணை திறந்த பூமி இது. இன்று இந்த கூட்டம் வரும், நாளை இன்னொரு கூட்டம் வரும். எத்தனை நாள் பொறுப்பது? முருகனை பற்றி இழிவாக சொன்னால் உங்கள் இதயம் நொறுங்க வேண்டாமா? நீங்கள் துடிக்க வேண்டாமா? பதற வேண்டாமா? நம்மை காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற தேவையில்லை. ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு கைமாறு செய்ய வேண்டாமா? நன்றியை காட்ட வேண்டாமா? நம்பிக்கையை சொல்ல வேண்டாமா? இந்த மாநாட்டிலேயே இப்போது ஒரு முடிவுக்கு வருவோம். எப்படி மின்னல் கண்களை குருடாக்குமோ, எப்படி காற்றாற்று வெள்ளம் கரைகளை உடைக்குமோ, அது போல பொங்குவோம். நான் உங்களுக்கு அரைக்கூவல் விடுக்கிறேன். அநீதியை தட்டி கேட்க திருளுவோம். அறத்தை காக்க அனைவரும் எழுவோம். முருக நீதியை காப்பாற்ற புறப்படுவோம். இந்த முருகுப்படை திற்றது கூட்டத்தை தவிர்க்கும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அன்பு என்பது பலவீனம் அல்ல, அது துணிவின் அடையாளம், வீரத்தின் ஆன்மா, வெற்றியின் படிக்கட்டு. அன்பால் இணைவோம், ஆவேசத்தால் வெல்வோம். சூரபத்மனை வதம் செய்த புரட்சி தலைவர் பாருங்கள். இது கலியுகம். முருகன் நேரில் வரமாட்டார். நாமே முருகனின் உணர்வாக மாறுவோம். நாச சக்திகளை நிர்மூலம் செய்வோம். இந்திய அரசமைப்பு சட்டம் நமது அறத்தை காக்கிறது. அரசமைப்பு சட்டம் இல்லாத காலத்தில் மாலிக் கஃபூர் வெறியாட்டம் போட்டான். ஆனால் கடந்த 75 ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டம் இருக்கும் போதே ஒரு கூட்டம் ஆடுகிறது. காரணம், நாசசக்திகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாமல் விட்டுதான். மகாகவி பாரதி சுந்தர தெலுங்குன்னு சொல்லியிருக்கார். அந்த தெலுங்குல ஒரு 2 நிமிடம் பேச என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது சொல்றதுக்கு முன்னாடி செக்குலரிசம் பத்தி சொல்றோம். நம்ம நாட்டில் secularism is a convenient word for a lot of people in our country. Specifically, atheists who doesn't believe in God. Hindu மதங்கள், what these atheists say, they don't believe in God. நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க. கடவுள் நம்ப மாட்டுறது இல்லைன்னா எல்லா கடவுள் நம்ப கூட. பட் இந்த நம்ம நாட்டு எத்திஸ் எப்படின்னா only Hindu கடவுள் நம்ப மாட்டாங்க. That is the definition of secularists of our country, atheists of our country. This is the issue of our country. Secularism
Secularism means no discrimination against anybody in the name of religion. நம்ம நாட்டில் செக்குலரிஸ்ட் வந்து no discrimination against anybody in the name of religion except Hinduism, except Hindu gods and Hindu culture. Hindu culture திட்டிட்டே இருங்க, Hindu gods and abuse பண்ணிட்டே இருங்க. That is secularism for them. They don't have the guts to point out any other religion except Hindu dharma. இந்த நாத்திகர் கூட்டத்துக்கு செக்குலரிஸ்ட் கூட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த one great weapon is there. அது என்ன freedom of speech, பேச்சு சுதந்திரம், இஷ்டத்துக்கு பேசுறது. நம்ம கடவுளை திட்டுறது பழக்கமாயிடுச்சு. அவர்கள் கடவுளை திட்டினாலும் நம்ம எல்லாரும் கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது பேச்சு சுதந்திரம். அவர் திட்டிட்டே இருப்பாங்க, நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கணும். ஏன்னா நீங்க இந்துக்கள். இது மாறணும். This has to change. If this does not change, it would be very difficult to sustain our religion, our dharma. Anywhere in our country, being a Hindu, I'm not a fanatic Hindu, I'm a committed Hindu. I respect Islam, I respect Christianity. Only na கேக்குறது என்னன்னா, don't disrespect my Hindu dharma. நம்ம அறம் பத்தி நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. This is my plea. ஆயிரக்கணக்கில் படை எடுத்தாலும் ஒரு நாகுபாம்பு பார்த்து சீறினால் போதும், அந்த எலிக்கூட்டம் காணாத போய்விடும். அதுபோல நமது எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் முருகனின் தந்தை சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே போதும், காணாத போய் விடுவார்கள். நான் இதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு தேவையில்லை. எனவே மாற்றம் வருவது உறுதி. Change is bound to happen. మార్పు తథ్యం. మనం అనుకున్నది సాధిస్తాం, మన ధర్మానికి నిలబడతామని తెలియజేసుకుంటూ మీ అందరికీ நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்று மாறாதது. நிச்சயமாக தர்மத்தின் தலைமை நிறை நின்று, தர்மத்தின் பாதை நின்று நாம் ஜெயிக்கத்தான் போகிறோம், ஜெயித்து காட்டுவோம் என்று கூறி நான் வணக்கம் கூறுகிறேன். முருகனை நம்பினால் வெற்றிதான், முருகனை நம்பினால் உயர்வுதான், முருகனை நம்பினால் எழுச்சிதான். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு, அந்த வீரவேல் முருகனுக்கு, அந்த சூரவேல் முருகனுக்கு நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஒரு உரையை வழங்கிய மாண்புமிகு துணை முதல்வர் பவன் கல்யாண் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சோதரர்கள். இந்து எவருமே தாழ்ந்தவராகார். இந்துவை காப்பது என் விரதம். சரிசமானமே எனது மந்திரம். சரிசமானமே எனது மந்திரம்.